இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் நம்ம சந்தித்து கொண்ட போது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். அது என்ன என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கனி கொடுக்கிற காரியம். கனி கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, கனிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த கனிகளின் ரகசியங்களை பற்றி நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். கனி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. மனித சமுதாயத்தினுடைய வரலாறு கனியில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அவர்கள் விலக்கப்பட்ட கனியை புசித்ததில் தான் மனிதனுடைய வரலாறு ஆரம்பிக்குது. கர்த்தர் நமக்கென்று கொடுக்க வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ளுகிற ஜெய அனுபவத்தோட மனிதனுடைய சரித்திரம் நிறைவுக்கு வருகிறது. கனி என்பது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதானமான ஒரு விஷயம். எப்படி பிரதானம் அப்படின்னு கேட்டால், கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட்டு விடும். கனிகள் இல்லாத வாழ்க்கை அது விருதாவாய் போன ஒரு வாழ்க்கை, அழிவுக்கு நேராய் நம்மை நடத்திவிடும் ஒரு வாழ்க்கை. அதனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் என்பது மிக முக்கியமானது. அந்த கனிகளை குறித்த நிறைய ரகசியங்கள் இருந்தது. அதை தான் நம்ம போன வாரத்தில் சந்தித்து கொண்ட போது தியானிக்க ஆரம்பித்தோம். கனிகள் என்று சொன்னால் மார்க்கெட்டில் விற்கிறாங்களே அது மாதிரி பழங்கள் அல்ல. வேதத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம், அது நன்மையோ தீமையோ, நம்ம விதைச்ச ஒரு காரியம் விளைச்சலுக்கு வருது பாருங்க, அதனுடைய விளைவு வெளியே வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் கனி என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னா நல்ல கனிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கெட்ட காரியத்தை விதைச்சோம்னா ஒரு கெட்ட கனி அங்கே கிடைக்கும். நல்ல கனிகளை கொடுக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை போன வாரத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு அதைத்தான் தியானிக்க ஆரம்பித்தோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். அதில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனத்தில் பிரதானமாக என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என்னை அழைத்தது, என்னை அனுப்புவது, என்னை நிலைநிறுத்தி இருப்பது, இரத்தத்தினால் ரட்சித்தது எல்லாமே கனி கொடுக்கும்படிக்குத்தான். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார், அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். அப்போ நல்ல கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். கனிகள் என்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு காரியத்தினுடைய விளைவு. எதை ஒன்று நீங்கள் விதைக்கலாம். பாவத்தை விதைச்சா பாவத்தை அறுவடை செய்கிறாங்க, நீதியை விதைத்தால் நீதியின் கனிகளை அறுவடை செய்கிறார்கள். அப்போ அதனால கனி என்பது வெளி தோற்றத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு விருட்சத்தினுடைய கனியை குறிப்பிடுவது அல்ல, அது நம்முடைய செய்கைகளையும் கிரியைகளையும் குறிப்பிடுவது. இதை பற்றி நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போது தான் கனியில் 2 விதமான கனிகள் இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசு சொல்லும்போது சொல்லுவார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அப்போ ஒரு மரத்தினுடைய தன்மை என்னவோ அதற்கு ஏற்றபடி அதனுடைய கனிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு நம்ம தியானித்து பார்த்தபோது முதல்ல கெட்ட கனிகள்னா என்ன, எதெல்லாம் கெட்ட கனிகள்? வெளித்தோறது பார்த்தா பழம்தான் அது, ஆனால் சில கனிகள் மரணத்தை விளைவித்து விடும். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் வாசிக்கும்போது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் சாப்பிடுவதற்கு சமைக்கும்போது அங்கே விஷம் நிறைந்த சில கனிகள், சில காய்களை பறித்து வந்து வெட்டி உள்ளே போட்டுறாங்க. அது பேர் கொம்மட்டிக்காய் அப்படின்னு போட்டிருக்கு வேதத்தில். அந்த காய்களை அறிந்து உணவில் சேர்த்துட்டாங்க. அந்த உணவில் மரணம் இருக்கிறது, விஷம் இருக்கிறது. அதை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசியானவன் அதனுடைய விஷத்தை நீக்கி போடுகிறார். அது மாதிரி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பழமும் இருக்குது, கெட்ட பழமும் இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் சொன்னார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்போ கெட்ட கனிகள் என்று வேதம் சொல்லும் ஆவிக்குரிய கெட்ட கனிகளை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆராய்ந்து பார்த்தோம்.
ஆச்சரியமாக இருந்தது. மரணத்தின் கனி, கசப்பான கனி, அருவருப்பான கனி, விரியன் பாம்பின் கனியாகிய சாபத்தின் கனி போன்ற பல கனிகளை குறித்து போன வாரத்தில் நம்ம சந்தித்து கொண்ட போது தியானித்தோம். அப்போ இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நல்ல கனிகள். நல்ல கனிகள், கர்த்தர் எதிர்பார்க்கும் நல்ல கனிகள். ஆவியின் கனி வேதத்தில் சொல்லப்படுகிறது. கனி என்று வந்தாலே அதற்கு விதை என்று ஒன்று இருக்கும். அந்த விதையை போட்டு விதைச்சாதான் அந்த விதை தன்னுடைய தன்மைக்கு ஏற்றபடி ஒரு கனியை கொடுக்கும். ஒரு மரமா செடியா வளரும், மரமாக பலம் பெறும், கிளைகளிலே பூக்கள் பூக்கும், காய்களாகும், கனியாகும். ஆனால் மூலம் என்பது விதை. அந்த விதை போட்டால் தான் அந்த கனிகள் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆவியின் கனிகள், தேவன் விரும்புகிற ஆவியின் கனிகள். ஆவியின் கனி என்று சொல்லும்போதே அந்த கனியினுடைய விதை என்னவென்று உங்களுக்கு தெரியுது. ஆவிதான் அந்த விதை. எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. கர்த்தரிடத்திலிருந்து புறப்படும் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் ஒரு விதை போல நமக்குள்ளே விதைக்கப்பட்டு அவருடைய கிரியைகளை கனிகளாக வெளிப்படுத்துகிறார். அந்த விதை சரியான முறையில் விதைக்கப்பட்டிருந்தால் அந்த விதை முளைத்து கனிகளை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த பழத்துக்குமே ஒரு விதை இருக்கிறது. ஆவியின் கனி என்று நம்ம பார்க்கிறோமே, அந்த ஆவியின் கனிக்கு இருக்கிற விதை ஆவி. அதனால்தான் அதிலிருந்து விளைகிற விளைவுக்கான கனிக்கு ஆவியின் கனி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விதைக்கப்பட்டது ஆவியானவர். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்ட போது தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பினார். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே விதைக்கப்பட்டது. அந்த விதை நமக்குள்ளே நல்ல கனிகளை கொடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். சிலரை நான் பார்த்துருக்குறேங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல ஆவியில் நிரம்புவாங்க, சபை ஊழியத்தில் பங்கு பெறுவாங்க. ஆனால் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குதே. அந்த வாழ்க்கையில் கனிகள் ஒன்றுமே இல்லையே. ஆவியின் கனிகள் என்று சொல்லுகிற நல்ல சுபாவங்கள் இல்லையே. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட, கடவுளை அறியாத ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் கூட இவங்களுக்குள்ள இல்லையே என்று ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரலாம். விதை என்பது ஆவியானவர் என்பது உண்மைதான். அந்த விதை சரியான முறையில் விதைக்கப்பட்டால் தான் அது பலனை கொடுக்கும். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைத்த போது சில விதைகள் வழி அருகிலே விழுந்தது, இன்னும் சில விதைகள் முள்ளுள்ள செடிகளுக்கு நடுவிலே விழுந்தது, இன்னும் சில விதை கற்பாறையில் போய் விழுந்தது, இன்னும் சில விதை தான் நல்ல நிலத்தில் விழுந்தது. இதெல்லாம் குறித்து நீங்கள் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவியானவர் என்று சொல்லுகிற இந்த விதையும் அப்படித்தான். இந்த விதை தம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து விழும்போது உங்கள் இருதயம் அதை பெற்று கனி கொடுக்க வைக்கிற அளவிற்கு பக்குவப்பட்டதாக பண்பட்டதாக இல்லை என்றால் ஆவியின் கனியை நீங்கள் பார்க்க முடியாது. விதை நல்லது தான். நீங்கள் பாருங்கள், முள்ளில் விழுந்த விதையோ, கல்லில் விழுந்த விதையோ, வழியருகே விழுந்த விதையோ, விதையில் பிழை ஒன்றும் இல்லை. அதே விதை நல்ல நிலத்தில் விழுந்திருந்தா கனி கொடுத்துருக்கும். நிலத்தில் தான் பிழை. அந்த நிலம்தான் கல் பாறையாக இருந்தது, முள் நிலமாக இருந்தது, வழி அருகாக இருந்தது. அப்போ அது மாதிரி ஆவியானவரிடத்தில் பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற நம்முடைய இருதயம் இருக்கு பாருங்க, அந்த இருதயத்தின் தன்மைக்கு ஏற்றபடிதான் கனிகளுடைய அளவு இருக்கிறது, கனி விளைவதும் இருக்கிறது. சிலருடைய இருதயத்தை பாருங்க, அபிஷேகத்தை பெறுவாங்க, அதுக்கு பிறகு அவர்கள் அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. எதற்கு இந்த அபிஷேகம், இதை வச்சு நம்ம என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைக்கிற மாதிரி நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறனால ஒரு அபிஷேகத்தை வாங்கி வச்சுக்குவோமே அப்படின்னு சும்மா வச்சுருப்பாங்க. அது கவலை இல்லாதவருடைய இருதயம். அதுவும் நமக்கு கனி கொடுக்க மாட்டாது. அந்த விதை கொஞ்ச நாளில் நம்மை விட்டு நீக்கப்பட்டு போய்விடுகிறது. இன்னும் சில விதைகள் பாருங்க, முள்ளுள்ள இடத்துல. இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், பரலோகத்தின் விதை அவர்களுக்குள்ளே விதைக்கப்படும்படிக்கு அவருடைய இருதயத்திலே தூவப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த இருதயம் முள்ளு, உலக கவலைகள்,
எப்போ பார்த்தாலும் உலகத்தை பற்றி கவலை, அதையே யோசித்து கொண்டிருப்பது, எதை உண்போம், எதை புசிப்போம், எதை குடிப்போம் என்று யோசித்து கொண்டே இருக்க வேண்டியது. இப்படிப்பட்ட உலக கவலைகள். சில ஆட்களை பாருங்க, உலகத்தின் பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல குடும்பங்களில் இன்னைக்கு என்ன சமைக்கிறது என்பது கூட ஒரு பெரிய கவலை. அதெல்லாம் உலக கவலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இயேசுவை ரொம்ப நேசிச்சாங்க. இயேசு அந்த பகுதிக்கு போகும்போது அவர்களுடைய வீட்டுக்கு போவதை வழக்கமாக வைத்திருந்தார். அந்த விதம் அவர் போன போது ஒரு முறை மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையில் வந்து உட்கார்ந்து, இவர் நம்ம வீட்டுக்கு வர்றதெல்லாம் பெரிய பாக்கியம், அவருக்கு இருக்கிற பல வேலை பழுவி நடுவிலே நமக்குன்னு நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறது பெரிய விஷயம், வந்ததோடு அவரிடத்துல மேலான காரியங்களை கேட்டுக்கொள்வோம் என்று ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவரே இதை சொல்லித்தாங்க அப்படின்னு. ஆனால் மார்த்தாளுக்கு என்ன கவலைன்னா, இவ்வளோ பெரியவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், வராத விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவருக்கு நம்ம நல்லா செய்யணுமேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் அவர்களாக உணவு தயாரிக்கவோ ஏதோ சில ஆயத்தங்களை செய்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, நான் ஒருத்தியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மரியாள் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு தேடி பார்த்தா இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்துருக்கிறான். நேராக அந்த அம்மா வந்து இயேசு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் ஒருத்தியாக பாருங்கள் எவ்வளோ காரியத்தை போட்டு அடுப்படியை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறேன், இவ வந்து பேசாமல் உங்கள் பாதத்தில் உட்காந்துட்டா, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஆண்டவரே என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அநேக உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், தேவையானது ஒன்றே ஒன்றுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ சிலரை பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மாதிரி எதை பற்றியும் கவலை 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 கவலை. அந்த கவலை இருக்கிற இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ற விதை விழுந்தால் அது ஏற்ற கனிகளை தராது. உலகத்தின் கவலை அவர்களை நெருக்கி, அவிசுவாசத்தின் எண்ணங்கள் அவர்களை நெருக்கி ஆவியானவரை செயல்பட விடாமல் செய்துவிடும். அதனால்தான் அவர்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஆவிக்குரிய கனிகள் அவர்களுக்குள்ளே இல்லை. ஏன்னா கனி கொடுக்கணும் ஒரு விதை என்றால் அது ஆழமாக விதைக்கப்படணும், அந்த விதை அதற்கு பிறகு பராமரிக்கப்படணும், அப்புறம்தான் அதிலிருந்து கனிகள் உண்டாகும் என்பது நம்மெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வெறும் விதையை வாங்கி வீட்டில் பொட்டலங்கட்டி வச்சிருந்தா அந்த விதையில் கனிகள் உண்டாகுமா? அது மாதிரி தான் அந்த உலக கவலைகள் அவருடைய இருதயத்தை நெருக்கி போட்டதுனால அந்த விதை விழுந்தது உண்மைதான், ஆனால் கனி கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை அந்த இருதயத்தில். 3வது பாருங்க, ஒரு கல் பாறை நிலம், அதில் போய் அந்த விதை விழுந்தா அந்த விதை வேர் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய வசனத்தை படிப்போம், வசனம் உள்ளே போகாது. கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்புவோம், அந்த அபிஷேகம் உள்ளே போகாது. அவர்களுடைய இருதயம் கடினமாக இருக்கும். கர்த்தர் ஒரு பக்கம் பேசிட்டு போகட்டும், நாங்கள் இதெல்லாம் நம்புகிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த காரியங்கள் வருவதற்கு எங்களுக்கு சம்மதி இல்லை. ஏன்னா இப்படிலாம் நாங்கள் செஞ்சால் நாங்கள் தொழில் பண்ண முடியாது, நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்க முடியாது, அதனால் கர்த்தர் மேல் எங்களுக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குதுன்னு சொல்லி கல் பாறை போல தங்கள் இருதயத்தை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கும் சித்தத்துக்கும் இடம் கொடுக்காதவங்க. அவருடைய இருதயம் பார்த்தா கல் மாதிரி இருக்கும். அதனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருந்தாலும், கர்த்தருடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றிருந்தாலும் அது உள்ளே போய் வேர் பிடிச்சா தானே கனி கொடுக்கும். அப்போ அதனால அவர்களுடைய வாழ்க்கையிலும் கனிகளை பார்ப்பது அரிது. ஆவியானவர் என்ற இந்த விதை எந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்படுமோ அதில் அலட்சியம் இருக்காது. வழியருகிலே விதைக்கப்பட்ட விதை என்பது அலட்சியம் உள்ள இருதயத்தை குறிக்கிறது. அதில் உலகத்தை குறித்த கவலை இருக்காது, முள்ளுள்ள இடம். அதில் ஆவியானுடைய வார்த்தைகளுக்கும் கிரியைகளுக்கும் இடம் கொடுக்காத கல் பாறை மனசு இருக்காது. நல்ல நிலம் தேவனுடைய வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும், அபிஷேகத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும், அவர் சொன்னதை செய்ய சொல்லுகிறதை அப்படியே விசுவாசிக்கும். அப்போ தான் கனி உண்டாகும். நம்ம என்ன செய்கிறோன்னா, மேலோட்டமாக ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு, காணிக்க கொடுக்குறாரு, ஏதாவது சமயங்களில் தெருவில் நின்று ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, அந்நிய பாஷை பேசுகிறாரு, ஆனால் ஆவிக்குரிய கனி ஒன்றுமே இல்லையே. அவர் பேசினாலே சண்டைக்கு ஆரம்பிச்சிடறாரு. ஆவியின் கனி சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே வாழ்க்கை வேற மாதிரி இருக்கேன்னு சொன்னால் அந்த விதை அவர்களுக்குள்ளே வேர் கொள்ளவில்லை, வேர் கொள்ள இவர்கள் இடம் கொடுக்கவில்லை.
என்பதுதான் நம்ம அர்த்தம் கொள்ள முடியும். அப்போ ஆவியின் கனி என்பது ஆவியானவர் என்ற விதை ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு வேர் பிடித்து கொடுக்கிற கிரியைகளாக இருக்கிறது. ஆவியின் கனி என்பது எல்லா நற்குணங்களிலும் விளங்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எங்க? எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். ஆவியின் கனி, இந்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட பிறகு, அந்த விதையை அந்த நிலம் உள்வாங்கி கொண்ட பிறகு, அந்த விதை முளைப்பதற்குண்டான மிக முக்கியமான காரியங்கள் என்னன்னு கேட்டால் நற்குணங்கள். ஆவியின் கனி என்பது எல்லா நற்குணங்களிலும் விளங்கும் என்று எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பாருங்க, வாசிக்கிறேன். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை செய்கிறோம், அதில் எந்த பலனும் இல்லை, கனியற்ற ஒரு காரியம் அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கிற ஒரு காரியம், அவைகளை வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடுங்க. அப்போ அந்த ஆவியின் விதைக்கப்பட்ட அந்த விதை நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் நற்குணங்களை வளர்த்து கொள்ளணும் என்று இந்த இடம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆவியின் கனிகள் என்று பிரதான கனிகளுடைய பட்டியலை குறித்து கலாத்தியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 22. இது போக இன்னும் நிறைய கனிகள் இருக்கிறது. ஆனால் பிரதானமான கனிகள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பிரதான கனிகள் ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட போது அது என்னென்ன கனிகள் எல்லாம் கொடுக்கத்தக்கதான விதையாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது ஒரே விதையிலிருந்து, ஒரே ஆவியானவரிலிருந்து தோன்றுகிற வெவ்வேறு கனிகள். இந்த கனிகள் வேற வேறையா இருந்தால் கூட அது மூலப்பொருள் ஆவியானவர் தான் என்பது நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆகவே தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சாரத்திலிருந்து பெறப்பட்டதுனால ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படாமல் ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ, எல்லாமே ஒரே கனி தான், பார்க்கத்தான் வேற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே கனி தான் இது. ஆவியின் கனியோ அன்பு. ஆவியானவருடைய விளைவு அன்பு கூறுவது, நம்மிடத்தில் அன்பு கூறுவது, பிறனிடத்தில் அன்பு கூறுவது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது, சத்துருக்களை நேசிப்பது, இதெல்லாம் அன்பு கூறுவது ஒருவனுக்குள்ளே விளைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கடுகடுன்னு இருந்தவன், சுயமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன், ஒரு அபிஷேகத்தை பெற்ற பிறகு, ஆவியானவரோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்ட பிறகு சக மனிதனை அன்பு கூற ஆரம்பிச்சான்னு சொன்னாலே ஆவியானவர் கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த விதை அவருடைய இருதயத்துக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்குது என்று பொருள். எடுத்தவொடனே அவங்க பெரிய அளவில் அன்பை காமிச்சிட மாட்டாங்க. ஏன்னா ஆவியானவர் உள்ளே போயிட்டார்னா அதோடைய துவக்க நிலை சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அவங்க எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு கிடைச்சா போதும், நான் வாழ்ந்தா போதும், நானும் என்னுடைய குடும்பமும் வாழ்ந்தால் போதும், அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலர் நான் மாத்திரம் வாழ்ந்தா கூட போதும், குடும்பம் எக்கேடு கெட்டு போனால் என்ன, அப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஆவியானவருக்குள்ளே வந்த பிறகு அவங்க ஜனங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க, அயலானே நேசிப்பாங்க, தன்னுடைய சொந்த சகோதரர்களைப் போல ஆவியிலே பிறந்த தேவனுடைய பிள்ளைகளை நேசிப்பாங்க. தங்களுக்கு விரோதிகளாக வரித்து வைத்து கொண்டிருந்தவர்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த அன்பெல்லாம் நமக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்குதுன்னா அந்த ஆவியானவருடைய விதை உள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று பொருள் உண்டாகும். அன்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை உணர்வதைப் போலவே அடுத்தவனை உணர்வதற்கு பேர் தான் அன்பு. நீ உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறதைப் போல உன் அயலானிடத்திலும் அன்பாயிருப்பாயாக. நீங்க ஒரு தேவையுள்ள மனிதன் அல்லது ஒரு வறுமையில் இருக்கிறவனுடைய இடத்துல உங்களை பொருத்தி பார்க்கணும். நான் இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் அப்படி நின்னா எப்படி இருக்கும் என்பதை இந்த இடத்தோடு நீங்கள்
பொருத்தி பார்த்தால் உங்களால் அன்பு கூறாமல் இருக்கவே முடியாது. ஒரு சக மனிதனுடைய பசியை புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள்? ஒருத்தன் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ வேலை செய்வான், எவ்வளவோ செய்வான், இவங்க உட்காந்து சம்பிரமமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சக மனிதனுடைய பசியை புரிந்து கொள்ளவில்லை, ஒரு மனிதனுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அந்த ஆவியானுடைய கிரியை நமக்குள்ளே இன்னும் வளரவில்லை. அது இன்னும் உள்ள நம்மளுடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கவில்லை என்பது பொருள். அன்பு. அடுத்து சந்தோஷம். இந்த சந்தோஷம் உலகத்தினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல. குடியினால, வெறியினால, பணத்தினால, புகழ்ச்சியினால, அந்தஸ்தினால வர்றது அல்ல. ஆவியிலே உண்டாகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் எப்பொழுதும் நிறைந்திருப்பார்கள். அடுத்து பாருங்க, சமாதானம். இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, உங்களுக்கு தெரியும். சமாதானம். கூடுமானால் எல்லாரோடு சமாதானமாக இருங்கள். உங்களோட பக்கத்தில் இருக்கவங்களோட சமாதானமாக இருங்க, குடும்பத்தில் சமாதானமாக இருங்க. இதெல்லாம் ஆவியினுடைய கனி என்று வேதம் சொல்லுகிறது. நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. அடுத்த காரியம் பாருங்க, தயவு. மற்றவங்க மேல தயவு பாராட்டுவது. நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப ஆவியினுடைய கனியில பிரதானமான கனிகள், அந்த கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகள் நமக்குள்ள துளிர்விடவாவது ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது நல்ல கனிகளை கொடுக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்ட உடனேயே அது வேலை செய்தான்னு பாருங்க. இந்த காரியங்கள் வெளிப்படுகிறதான்னு பாருங்க. அப்படி வெளிப்பட்டா விதை சரியான இடத்துல உள்ளே போய் விழுந்து விட்டது என்று பொருள். இல்லாவிட்டால் விதை விழுந்தது உண்மைதான், ஆனால் அது வழியருகில் விழுந்ததை போல விழுந்திருக்கிறது. முள்ளுள்ள இடத்துல விழுந்த மாதிரி விழுந்திருக்குது, கல் பாறையில் விழுந்த மாதிரி விழுந்திருக்குது. அதனால்தான் இந்த அபிஷேகம், தேவனோடு இணைக்கப்பட்ட இணைப்பு, ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே வந்தும் இவ்வளோ நாளாகியும் இதில் சொல்லப்பட்ட காரியங்களை ஒன்று கூட என் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை அப்படின்னா இன்னும் இந்த விதை விதைக்கப்பட வேண்டிய முறையில், விழ வேண்டிய இடத்துல, விழ வேண்டிய நேரத்தில், விழ வேண்டிய சூழ்நிலையில் சரியாக அது பொருந்தவில்லை என்பதுதான் பொருள். அது கரெக்டாக நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னா அது நற்கனிகளை கொடுக்கும் என்பதில் எவ்வளவும் சந்தேகம் இல்லை. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு கனியை பற்றி வேதம் சொல்லுது. என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. முதல்ல நம்ம பார்த்தது ஆவியின் கனி. இப்போ நம்ம பார்க்கறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இது என்ன புது கனியாக இருக்குது? ஆமாம், வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று அவர் சொல்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதை 2 விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, நாம் மனம் திரும்பியதின் விளைவுகளான கனிகள். நான் மனம் திரும்பினேன் என்றால் அதுக்கு சாட்சியா அதனுடைய விளைவுகள் வெளியே தெரியணும் இல்லை? நான் ஒரு காலத்தில் குடித்தேன், வெறித்தேன், மனம் திரும்பி விட்டேன். இப்போ நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா அதனுடைய விளைவு எப்படி தெரியும்? இப்போ நான் குடிப்பதில்லை, குடியை விட்டு விட்டேன், கோபப்பட்டேன், மற்றவரிடத்துல சண்டை போட்டேன், மனம் திரும்பி விட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மனம் திரும்புதலின் கனி என்பது இப்போ நான் எல்லாரோடு சமாதானமாக இருக்கிறேன். ஒரு நேரத்தில் பாருங்க, தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தேன், மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ நான் மனம் திரும்பி விட்டேன். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புதல் என்ற விதையை நீங்கள் போட்டீங்கல்ல, அதனுடைய விளைவை இப்போ நீங்கள் காட்டணும். நான் அப்படி இருந்தேன், இப்போ மனம் திரும்பிட்டேன். அந்த மனம் திரும்பினதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால், இப்போ நான் தூஷண வார்த்தைகளை பேசுவதில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். நல்ல வார்த்தைகளை, அநேகரை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் தான் என் வாயிலிருந்து வருகிறது. இதுக்கு பேர் மனம் திரும்புதலின் கனி. நான் ஒரு விஷயத்திலேருந்து மனம் திரும்பினா, நான் மனம் திரும்பின அந்த விளைவு என் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கணும். 2வது காரியத்தை பாருங்கள். அந்த மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னனே, நான் மனம் திரும்பினால் அதனுடைய காரியம் வெளிப்படணும்.
அப்பதான் அந்த மனம் திரும்புதல் என்ற விதை எனக்குள் விதைக்கப்பட்டது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் சபைகளை துன்பப்படுத்தினார், சபைகளை கெடுத்தார். மனம் திரும்பின பின் பாருங்கள், அந்த மனம் திரும்புவருடைய கனி, அவர் சபைகளை எழுப்பினார், சபைகளை வளர்த்தார், சபைகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். ஒரே ஆள்தான். மனம் திரும்புறதுக்கு முன்னால சபையை துன்பப்படுத்தினார். மனம் திரும்பின போது அந்த மனம் திரும்பினார். நான் இப்ப சபையை துன்பப்படுத்துறதில்ல, மாத்திரம் இல்லை, சபையை வளர்த்தார், சபைகளை எழுப்பினார், சபைகளுடைய வளர்ச்சிக்காக ஓடினார். இதுதான் அவர் மனம் திரும்பினுடைய கனி. இப்ப நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? நீங்க மனம் திரும்பினுடைய கனி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நீங்கள் எதுல மனம் திரும்பினீங்களோ அதை மறுபடியும் தொடாமல் இருப்பதும், அதற்கு நேர் எதிரான காரியங்களை செய்வதும். சபையை கெடுத்தார், அதுக்கு நேர் எதிரான காரியம் சபையை கட்டினார். அதான் மனம் திரும்புதலின் கனி. இந்த மனம் திரும்புதலின் கனிக்கு இன்னொரு அர்த்தத்தை நம்ம எடுக்கலாம். நீங்கள் கொடுக்கிற கனி மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு காரணமாக இருக்கணும். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நான் ஒரு கனியை கொடுக்கிறேன், அவன் பார்க்கிறான், ஆச்சரியப்படுகிறான், நான் மனம் திரும்பினதுனால என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்து நான் ஒரு கனியை கொடுக்கிறேன். அதை பார்க்குறவங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தான், இப்போ இப்படி ஆகி தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சாயலை தரிச்ச மாதிரி இருக்கிறானே அப்படின்னு பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கை பேசணும். மனம் திரும்புதலின் சாட்சி உங்கள் வாழ்க்கையினுடைய கிரியைகளாக வெளிப்பட வேண்டும். அதை பார்த்து ஒரு கூட்டம் பேர் கர்த்தரிடமாக மனம் திரும்ப வேண்டும். நீங்க மனம் திரும்பினா உங்க மனம் திரும்புதலின் மூலம் எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க? அது பேர் தான் மனம் திரும்புதலின் கனி. நான் மனம் திரும்பின போது, என்னுடைய சாட்சியை நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். நான் மனம் திரும்பின போது பாவ பழக்கத்திலிருந்து, குடி, போதை, புகை போன்ற பழக்கங்களிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். என் கூட சேர்ந்த நண்பர்களும் அந்த பாவ பழக்கத்தில் இருந்தாங்க. கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும்போது இந்த தீய பாவ பழக்க வழக்கங்கள் என்னை பிடித்து கொண்டது. என் கூட அந்த நண்பர்களும் அப்படி இருந்தாங்க. நான் ஒரு நாள் மனம் திரும்பினேன். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று கண்டு கொண்டேன். இப்போ நான் மனம் திரும்பிட்டேன்ல, நான் அதோடு நின்று விடலை. நான் என்னை அறியாமலே என்னுடைய நண்பர்களுக்கு அதை சொன்னேன். என் நண்பரிடத்துல தனிப்பட்டு உட்கார்ந்து பேசுவேன். அவங்ககிட்ட கூட்டமாக இருக்கும் பேசினா அவர்கள் கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க. தனித்தனியாக அவர்களை சந்தித்து பேசுவேன். உன்னை விட அதிகமாக குடித்தவன் நான், உனக்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தவன் நான், ஆனால் நான் இன்றைக்கு அது வேண்டாம்னு சொல்கிறேனே, ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லி ஒரு கேள்வி உன் மனசில் வரலையான்னு கேட்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏன் அதெல்லாம் விட்டுட்டேன்னு கேட்பாங்க. உடனே நான் அவர்களுக்கு என் சாட்சியை சொல்லுவேன். நான் இயேசுவை பார்த்தது, இயேசு என்னை சந்தித்தது, கர்த்தர் என்னை விடுதலை செய்தது, அந்த பாவ பழக்கத்தின் நினைவு முதற்கொண்டு இன்று வரைக்கும் எனக்குள்ளே வரவில்லை என்பதை சாட்சியாக சொல்லுவேன். அப்போ அவர்கள் அதை கேட்டு, அப்படின்னால் கடவுளை நானும் பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. அவர்களை அழைத்து கொண்டு போய், எனக்கு அந்த நாட்களில் ஜெபமெல்லாம் பண்ண தெரியாது. நாங்கள் உட்கார்ந்து அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தொட்டு அவர்களே மனம் மாறி நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். நான் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து ஒரு 15 நாளைக்குள்ள 22 பேரை கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பி அவர்களை வழிநடத்த ஆரம்பித்து விட்டேன். அவங்க எல்லாம் அப்புறம் கூடி ஒரு பள்ளி மைதானத்தில் நாங்கள் 22 பேர் கூடி ஜெபம் பண்ணுவோம். சில சமயத்தில் ஒரு 4 பேர் வர முடியாமல் போயிடும், 5 பேர். ஆனால் 22 பேர் அங்கே சந்திக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் பல பேர் இன்னைக்கும் ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. என் கூட சக நண்பர்கள், படித்தவர்கள். அப்போ இதுதான் மனம் திரும்புதலின் கனி. நான் மனம் திரும்பி விட்டேன் என்று என்மட்டோடு இருப்பதில்லை. நீங்கள் மனம் திரும்பினா உங்கள் மூலம் மற்றவர்கள் மனம் திரும்பப்பட்டிருக்கிறாங்களா? அது ஒரு மனம் திரும்புதலின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. கனி கொடுப்பதற்காகத்தான் நம்ம மனம் திரும்புகிறோம். மனம் திரும்புதலின் கனி என்பது மனம் திரும்புதல் தான். அப்போ நீங்கள் மனம் திரும்பிட்டா நீங்கள் மற்றவர்களை மனம் திருப்புவதற்கு பிரயாசப்படணும். எப்படி நாங்கள் மனம் திருப்புவதற்கு பிரயாசப்படுறது? முதல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, சொல்லுங்க.
உங்களுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, சொல்லுங்க. உங்களிடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, சொல்லுங்க. நீங்கள் பார்க்கிறவரிடத்துல பேசுங்கள், உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. உங்கள் மனம் திரும்புதல் அநேகருடைய மனம் திரும்புதலுக்கு வழிவகுத்தால் அது பெரும் மனம் திரும்புதலின் கனி. இந்த 2 பொருளையும் இந்த கனியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மனம் திரும்புதலின் கனியை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் அப்படி சொல்லுகிறது. பேதுரு பாருங்க, கர்த்தரை மறுதலித்தார். அதே பேதுரு மனம் திரும்பின பிறகு மறுதலித்த கர்த்தரை எல்லாரும் முன்னால் அறிக்கை செய்து தன்னுடைய உயிர் பயத்தில் தானே மறுதலிச்சாரு. அவர் தன்னை சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்தார். அப்ப இதுதான் மனம் திரும்புதலுடைய கனிகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒன்று நீங்க சாட்சி சொல்லலாம், அல்லது உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக நீங்கள் அவர்களை மனம் திரும்ப பண்ணலாம். நற்கிரியைகளின் கனி என்று 2வது ஒரு கனியை குறித்து வேதம் சொல்லுது. முதல்ல பார்த்தது ஆவியின் கனி, 2வது மனம் திரும்புதலின் கனி, 3வது நம்ம பார்க்க போறது நற்கிரியைகளின் கனி. விதைக்கப்படுற விதை நற்கிரியைகளின் கனின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். விதைக்கப்படுற விதை நற்கிரியை, விளைகிற பலன் நற்கிரியின் கனி தானே. ஆப்பிள் விதையை போட்டால் ஆப்பிள் தானே வரும். அப்போ நற்கிரிகளின் கனி வரணும்னா நீங்கள் நற்கிரியை விதைக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர் சொல்றாரு, விசுவாசிகள் அடுத்து என்ன நடக்கணும்? அவர்கள் கொடுக்க வேண்டிய 3வது கனி என்னன்னா நற்கிரியைகளின் கனி. நற்கிரியைகளின் கனி என்றாலே விதைக்கப்படுவது நற்கிரியை, அதனால விளையக்கூடிய விளைவு தான் நற்கிரியினுடைய கனி என்பது பொருள். அவர் அங்க சொல்லார் பாருங்க, சகலவித நற்கிரியைகள். அந்த நற்கிரியைகளின் கனியை தந்து, நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கவே கூடாது. நற்கிரியைகள் செய்யறமே, மற்றவங்களுக்கு உதவி அல்லது இல்லாதவர்களுக்கு நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்கறதுல அதுல சோர்ந்து போகவே கூடாது. நீங்க அதுதான் உங்களை ஆவிக்குரிய காரியத்துல கனி கொடுக்க வைக்கிறது. அது என்ன நடக்குது பாருங்களேன். சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகள் தேவனை அறிகிற அறிவிலே உங்களை விருத்தி அடைய வைக்கிறது. ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு இருக்கு பாருங்க. வசனத்துல கர்த்தரை நீங்க அறிய முடியும், உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தரை அறிய முடியும், கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியும், தேவனுடைய சத்தத்தை அறிய முடியும், தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியும். அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவா இருக்குன்னா நற்கிரியைகளாகிய கனிகள். சில ஆளுக்க பாருங்க, நான் ஜெபம் பண்றேன், பக்கத்துல எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான். நான் ஊழியம் செய்கிறேன், மற்றவனை பற்றி கவலையே பட மாட்டாங்க, கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. நான் எப்பவும் தேவனோடு கூட தான் இருப்பேன், பக்கத்தில் யாரையும் நான் பார்க்க மாட்டேன், யாருக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அவங்களை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவில் ஒன்றும் அறியாதவர்களாக இருப்பாங்க. ஏன்னா கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே உங்களை அது வளர்க்கிறது, விருத்தியாக்குகிறது என்று நற்கிரியைகளின் கனிகளை குறித்து வேதம் சொல்லுது. வெறும் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதுமா? சில இடத்துல பாருங்க, கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணல. எனக்கு பிறன் யார் என்று ஒருவன் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு வழியருகிலே ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான். அவன் திருடர் கையில் அகப்பட்டு பொருள்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை ரோட்ல அடிச்சு குற்றுயிரும் கொலையுருமா போட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல காலையில் விடிந்த போது அந்த நாள் ஓய்வு நாளாக இருக்குது. அந்த நேரத்தில் அவர்கள் பக்கத்தில் அந்த வழியாக கடந்து ஒரு ஆசாரியன் போகிறான். ஆசாரியன் எங்கே போறவாறு ஓய்வு நாள் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தா தேவாலயத்திலே தன்னுடைய ஆசாரிய பணியை நிறைவேற்ற போகிறார். இவரை பார்க்கிறார். அந்த இடத்துல அவன் குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறான், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. உதவி செய்யலாம்,
ஆனால் உதவி செய்தா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஒரு பிரேதத்தையோ இரத்தம் சிந்தின ஒரு மனிதனையோ தொட்டு விட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவீர்கள். நீங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கணும் சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் இந்த தீட்டு போவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. இவர் பார்க்குறாரு, இவன் சாக பொழைக்க கிடக்கான், மூச்சு வாங்கிட்டு கிடக்கான், இவன் முக்கியமா? அல்லது இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஆசாரியன் என்ற ஸ்தானத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அதுக்கு நான் போகணும் என்று யோசித்து சாகிறவனை விட தேவன் எனக்கு முக்கியம்னு சொல்லி கடந்து போய்விட்டான். அவனுடைய பார்வையில் அவன் செய்தது சரியாத்தான் அவனுக்கு தோன்றும். அது சரிதான். சில ஆட்களை பாருங்களேன், என் மனைவி சாக பொழைக்க கிடந்தா, அப்படியே உயிருக்கு ஆபத்தில் கிடந்தாள், நான் அதை கூட பொருட்படுத்தாமல் ஊழியத்துக்கு போய்விட்டேன் என்று சாட்சி சொல்வதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவளுக்கு எந்த உதவியுமே இல்லை, குழந்தை பிள்ளை பேர் உண்டாகணும், பக்கத்தில் யாரையும் தெரியாது ஒருவருடைய சாட்சி. அந்த நேரத்தில் நான் இன்றைக்கு அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யணும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறதுனால நான் அவளை அப்படியே போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்வார். எல்லாரும் மனம் உருகுவாங்க, கர்த்தர் மேலே இவருக்கு எவ்வளவு பாரம், எவ்வளவு வைராக்கியம் என்று சொல்லி. இதே தான் இவர் இங்கே செய்தார். ரெண்டாவது, ஒரு தீர்க்கதரிசி வரான். அவன் எங்கே போகிறான்? அன்னைக்கு ஓய்வு நாளாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனும் தேவாலயத்துக்கு போகிறான். போய் அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாருங்க. வழியில் பார்க்குறான், ரத்தம் சிந்த ஒருவன், உயிர் இருக்குதான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல, பார்த்த உடனே ஸ்டன் ஆகிட்டான், பக்கமாய் விலகி போய்விட்டானாம். சில ஆளுக்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் தான், தூரம் அப்படி விலகி ஓடிடுவாங்க, இது நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு. அது மாதிரி அவன் விலகி போய்விட்டான். அவனுடைய பார்வையிலும் அவன் செய்தது சரிதான். இதே ஆள் ஒரு வியாழக்கிழமை விழுந்திருந்தா, ஒரு வெள்ளிக்கிழமை விழுந்திருந்தா அவன் என்ன செய்திருப்பானோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆராதனை நாள், ஓய்வு நாள், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், அப்போ நான் இவனை தொட்டால் போக முடியாது, தீட்டாகி விடுவேன், அதனால் நான் விலகி போகிறேன் என்று சொல்லி போயிருப்பான். நம்ம ஆட்களாக இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு சிலுவை போட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிருப்போம். அதற்கு பிறகு ஒரு சமாரியன் அங்கே வருகிறான். அந்த சமாரியன் இவனை கண்டபோது உட்கார்ந்து அவனை தூக்கி அவனுடைய காயத்தை கழுவி, காயத்துக்கு எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து அவனை ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவனும் கூட தேவாலயத்துக்கு போயிருக்கலாம். சமாரியர்களுக்கு தேவாலயம் இல்லாததுனால அவர்கள் தேவனை ஆராதிக்க எருசலேம் தேவாலயத்துக்கு தான் வருவாங்க. இவங்களாவது உள்ளூர்லேருந்து உள்ளே போவாங்க, அவங்க சமாரியாவிலிருந்து வரணும். அவ்வளோ பிரயாசப்பட்டு ஒருவேளை வந்திருக்கலாம், வசனத்தில் அப்படி சொல்லலை, ஒருவேளை வந்திருக்கலாம். அவனும் அந்த பாதையில் தேவாலயத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய மனம் இவனுக்கு இறங்கி இவனுக்கு உதவி செய்தது. இயேசு இப்போ கேட்குறாரு, அந்த அடிபட்டவனுக்கு யார் பிறனா இருந்தான் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உதவி செய்த சமாரியன் இருக்கிறானே, அவன்தான் அவனுக்கு பிறனா இருந்தான், அவன்தான் அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டான் என்று கர்த்தர் என்று அவன் சொன்ன உடனே நீயும் போய் அப்படியே செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் எதை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊழியத்துக்கு நான் சொன்னனே, அந்த கிராம ஊழியத்துக்கு ஒரு அடுத்த நாள் கூட போகலாம். அந்த கிராமம் என்ன அழிஞ்சு போக போகுதா, தீ வந்து விழப்போகுதா? ஆனால் மனைவி அங்கே மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா, யாரையும் தெரியாது, இந்த ஆளை நம்பித்தான் வந்திருக்கிறாங்க. அதை ஒரு பெரிய தியாக வரலாறாக சொல்லி அதில் காணிக்க பிரித்து பணத்தை பிரித்து தான் ஒரு வைராக்கியவாதி என்பதை போல காண்பித்து கட்டடங்களை கட்டி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிற பார்க்குறோம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆசாரியன் அப்படித்தான் அதை போனான், நல்லதுதான். தீர்க்கதரிசி அப்படித்தான் போனான், கர்த்தர் மேல் அன்பு வைத்து போனான், நல்லதுதான். ஆனால் கர்த்தர் பாராட்டுகிற அன்பு நற்கிரியை. கர்த்தர் எதை அப்ரிஷியேட் பண்ணுறார் பாருங்க. அவர்களை தண்டிக்கவில்லை, அவன் இப்படி செய்தானே மோசக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டலை, சபிக்கலை. ஆனால் கர்த்தர் இவனை பாராட்டினார். அதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ இந்த சமாரியன் என்பவன் உதவி செய்கிறவனை குறிக்கிறது. அந்தப்படியே நீங்களும் செய்யுங்கள் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவன் யாரோ எவரோ எந்த இடமோ தெரியாது, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ எதுக்கு போகிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தெரியாது, உங்களுடைய பிரயாணத்தின் நோக்கம் தெரியாது, நீங்கள் எதற்காக அந்த இடத்துல அந்த காட்டு பாதையில் நீங்கள் நடந்து போகிறீங்க தெரியாது. அவர்களுக்கு ஒரு தேவை இருந்ததை போல
இந்த சமாரியனுக்கும் ஒரு தேவை இருந்தால் தானே பிரயாணம் பண்ணுவான். அதை கூட பிரேக் பண்ணிட்டு ஒரு சக மனிதனுக்கு உதவி செய்தானே, அதைத்தான் கர்த்தர் பிற சிநேகிதம், பிறனை நேசிக்கும் சிநேகம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த நற்கிரியைகள் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், பைபிளை வேதத்தை தியானிக்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்கிறோம், அதெல்லாம் நற்கிரியை தான். இருந்தாலும் அதை விட சக மனிதனுக்கு ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிறோம் பாருங்க, அது நற்கிரியை. அந்த நற்கிரியையின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் நாம் இதை வாசித்து பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார்? அந்த கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சகல நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையவும். அப்போ தேவனை அறிகிற அறிவில் உங்களை விருத்தி அடையும்படிக்கு தூண்டினது எதுன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்த அந்த நற்கிரியைகள் ஆகிய கனிகள். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னேனே, ஆசாரியன் அவன் பக்தினால தான் கடந்து போனான், கர்த்தர் அதை பார்த்தார். இன்னொருவன் கடந்து போனான், ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி, அவனும் கர்த்தருடைய காரியத்தின் மேலே கவனம் வைத்து கடந்து போனான். ஆனால் கர்த்தர் 3வது வந்தான் பாருங்க, அவன் மேலே தான் கர்த்தருடைய பிரியம் உண்டாச்சு. பார்த்தீங்களா? அடிபட்டு கிடந்து உயிருக்கு போராடுகிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்தானே, மற்றவர்கள் கடமை செஞ்சாங்க, கர்த்தர் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய பிரியம் எங்கே உண்டாச்சு? யாரை பர்டிகுலராக நமக்கு சுட்டி காட்டுறாரு பாருங்களேன், அந்த சமாரியனை சுட்டி காண்பிக்கிறார். அப்போ நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். அந்த நற்கிரியைகளினுடைய கனியின் பலன் என்ன தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவிலே உங்களை அது வளர பண்ணுகிறது. கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும்படி உங்களை நடக்க பண்ணுகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிரியத்துக்கு பாத்திரமானவர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த காரியத்தை இதிலேயே நீங்கள் பாருங்களேன். அந்த தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறாங்க, நம்முடையவர்களும், இப்போ நம்ம ஜனங்கள் இருக்கிறாங்க, சபையார், நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் போய்விடாதபடிக்கு என்ன செய்யணும்? உட்கார வச்சு கிளாஸ் நடத்து, பைபிள் சொல்லிக் கொடு, ஆவியில் நிறைஞ்ச அபிஷேகத்தில் அப்படியே குதிக்க வச்சுக்கிட்டே இருங்க, கனி உண்டாயிரும். அப்படி சொல்லலை. பாருங்களேன், நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இல்லாதபடிக்கு, அப்படின்னா கனி கொடுக்கும்படி, குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஒருவன் நல்ல கனிகளை கொடுக்கணும்னா, அவன் கனியற்றவர்களாய் இல்லாதபடிக்கு இருக்கணும்னா நல்ல கிரியைகளை செய்ய பழகட்டும். அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, சபையாருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் சபையார் என் சபையில் கொண்டு வந்து காணிக்கையில் போடணும் என்பதை அதிகமாய் வலியுறுத்துகிறோமே, அதை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் செய்யுங்கன்னு சொல்லுங்க. சில இடத்துல பாருங்கள், நீங்கள் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க, நாங்கள் வெள்ளம் வரும்போது ஃபுட் பாக்கெட் கொண்டு போய் கொடுப்போம், நாங்கள் உதவி செய்து கொள்வோம் சொல்லுவாங்க. ஆனால் ஆரோக்கியமானது என்னன்னு கேட்டால், அவங்களையே செய்யும்படிக்கு பழக்குங்க, சொல்லுங்க அவங்களுக்கு. நீங்களே உங்கள் கையால் கொடுங்க. உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை எளியவர்களுக்கு எடுத்து வையுங்கள். ஏன் கொடுக்கணும்? அவன் யாரோ எவரோ தெரியாதவன், ரோட்டில் இருக்கிறான், பசியில் இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான், தெரியாதவன். ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்னு சொன்னால், ஒன்று ஏன் கொடுக்கணுங்கிற கேட்ட கேள்வியே தப்பு. காரணம் சொல்லித்தான் கொடுக்கணும்னு சொன்னால் அது ஆரோக்கியமான ஒரு நற்கிரியாகவும் இருக்க முடியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு அந்த நற்கிரியைகளுடைய விளைவை சொல்லுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்போது தான் உங்களுடைய கனிகள், ஆவிக்குரிய கனியாக இருந்தாலும் மனம் திரும்புதலின் கனியாக இருந்தாலும், உங்களுடைய கனிகள் எப்போ பெருகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்போது. அதனால தான் சொல்கிறார் அவர், நம்முடையவர்களும். இந்த தீத்து என்பவன் ஒரு உடன் ஊழியக்காரர், பவுலுடைய சீஷன் மாதிரி, மகன் மாதிரி, தீமோத்தேயும் தீத்துவும். அவருக்கு சொல்கிறார், உன் கையில் சபை கொடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, நம்முடையவர்களும் அதில் இருக்கிற நம்ம ஜனங்களும் கனியற்றவர்களாய் போய்விடாதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை, மற்றவர்களுக்கு இருக்கிற குறைய நீக்குவதற்கான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அவங்களே செய்ய பழகட்டும். சொல்லு, நீ அவனுக்கு வாங்கி கொடு, அவனுக்கு உன்னுடைய இதில் இருந்து ஒன்றை பகிர்ந்து கொடுன்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் வாங்கி மொத்தமாக கொடுக்கலாம், அது ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட ஆரோக்கியம் அவங்க கையிலே செஞ்சு பழகட்டும், அதை சொல்லுகிறார்.
நற்கிரியைகளை பற்றி கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், அந்த நற்கிரியையை கர்த்தர் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நற்கிரியை என்பது உங்களுக்குள்ள ஒரு ஒளியை கொடுக்கிறது. ஒளி என்றால் இருளை துரத்தும் அதிகாரம் கொண்டது. அப்ப பாருங்க, நற்கிரியைகள், இந்த இருளின் கிரிகள் உங்களுக்குள்ள வந்தா அதை புறம்பாக்கி விடும். ஒரு இடத்துல லைட் இருக்குது, இருட்டு உள்ள வர பார்க்குது, உள்ள வர முடியல. காரணம், லைட் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருந்தால் இருள் எப்படி அதை பிடிக்க முடியும்? அது இருளிலே பிரகாசிக்கிற விளக்காயிருந்தது, ஒளியாயிருந்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்றுதானே வேதம் சொல்லுது. எந்த இடத்துலயாவது இருள் போய் லைட்டை பற்றி கொள்ளுகிறதா? இல்லை. அப்ப வேதம் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார், நீங்க நற்கிரியைகளை செய்றீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த வெளிச்சம் உங்களை இருளின் கிரியைகளிலிருந்து பாதுகாக்கிறது. ஒரு சாபம் வருது, இருள் விலகி ஓடி விடுகிறது, உங்களுக்கே தெரியாது. ஒரு ஆபத்து வருகிறது, உங்களுக்கு தெரியாமலே அது விலகி ஓடி விடுகிறது. ஏன்னா நீங்க தான் லைட்டை போட்டு வச்சிருக்கீங்களே. சில ஆட்கள் பாருங்க, நைட்டு தூங்கும்போது லைட்டை போட்டிருப்பாங்க. அப்போ அது மாதிரி உங்க வாழ்க்கையில எப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது எரிந்திருந்தால் இருள் எப்படி உள்ளே வரும்? இருள் வராது, அது விலகி போயிடும், உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அது ஒரு இருளுடைய ஒரு கிரியை, ஒரு சாத்தானுடைய தந்திரம், ஒரு வியாதி, ஒரு கொள்ளை நோய், ஒரு பலவீனம், அது வரும்போது அது என்ன செய்யும்னா, அந்த இருள் உங்களை மேற்கொள்ள வரும்போது இந்த வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு மாத்திரம் லைட் இல்லை, இந்த லைட்டு இருள் உங்களை தொடாதபடி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப நற்கிரியைகளை கர்த்தர் வெளிச்சத்திற்கு ஒப்பாக்கி சொல்லுகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு நமக்கு ஆலோசனையாக சொல்லி சென்றிருக்கிறார். அடுத்த 2வது காரியத்தை பாருங்களேன். நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோமா? கிறிஸ்துக்குள்ளே நம்ம சிருஷ்டிக்கப்படுகிறோம். முதல்ல உலகத்துக்குள்ளே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம், அது பழைய வாழ்க்கை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு சிருஷ்டிக்கப்பட்டோம்? அந்த காரணம் சொல்லுது. சும்மா தானே நம்ம இருந்தோம். எதுக்கு நம்மை பிடித்து மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் தனக்குள்ளே நம்ம ஏன் சிருஷ்டிக்கணும்? எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ பார்த்தீங்களா, நான் கர்த்தருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதே நற்கிரியைகளை செய்வதற்குத்தான். அப்போ நற்கிரியைகளை நம்ம பார்த்தோம், பிறருடைய குறைகளை நிறைவாக்குவதற்கான நற்கிரியை. இது மாத்திரம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய காரியத்திலையும் நம்ம நற்கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு ஊழியம் செய்கிறோமே, அது நற்கிரியை தானே. ஒருவனை பாவத்திலிருந்து வெளியே இழுத்து விடுகிறோமே, நற்கிரியை தானே. கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களே, அதுவும் நற்கிரியை தானே. சரீரப்பிரகாரமான உதவி செய்வது மாத்திரமல்ல, ஊழியம் செய்வது கூட நற்கிரியின் அடிப்படையில் இருக்கணும். அதே ஊழியத்தை நீங்கள் காசு சம்பாதிச்சிடலாம், ஜனங்கள் நடுவில் பேர் உண்டாகிறோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா போச்சு, அது நற்கிரி அல்ல. அதில் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று பொருளாகி விடுகிறது. அப்போ சரீரப்பிரகாரமான உதவி செய்வது மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதும் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற நற்கிரியைகள் தான். அதுக்காகத்தான் ஓடுறாங்க. சில இடத்துல மிஷினரிகள் பாடுபட்டு வேதனைப்பட்டு தங்கள் கொஞ்சத்திலே போய் மறுபடியும் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அடிக்கப்படுறாங்க, துரத்தப்படுறாங்க, நிந்திக்கப்படுறாங்க, மறுபடியும் சொல்றாங்க. அது நற்கிரியை தானே. அதில் இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அவர்கள் லாபத்தை கருதாமல் அவனுடைய நல்ல வாழ்க்கை கருதுகிறார்கள். என்னை மாதிரியே அவனும் கர்த்தருக்குள்ள ஒரு பாதுகாப்பான ஜீவிதம் ஜீவிக்கணும் அப்படின்னு அவனுக்காக போராடி அவர்கள் உழைத்து வேலை செய்கிறார்கள். பணத்துக்கு வேலை செய்கிறது வேற, அது நற்கிரிய கணக்கில் வராது. இவர் 10 ரூபாயை போடுவார், 100 ரூபா அவருக்கு
எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் அது நற்கிரியை கணக்கிலே வராது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்த காரியம் பாருங்க, 3வது கனி கிறிஸ்துவினால் வரும் நீதியின் கனிகள். கிறிஸ்து இப்போ விதை, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தா நீதியின் கனிகள் நமக்குள்ளே விளையும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கனியை பார்க்குறோம், அந்த கனிக்குண்டான விதையையும் பார்க்குறோம். இதில் நீதியின் கனி என்று ஒன்று இருக்கிறது, அதில் கிறிஸ்துவின் நீதி விதைக்கப்படுகிறது, அதனுடைய விளைவு நீதியின் கனி என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அப்ப கிறிஸ்துனுடைய நீதி விதைக்கப்படும் விதை, அதிலிருந்து வரும் கனி நீதியின் கனி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப இந்த நீதியின் கனி ஒருத்தனுக்குள்ள வரும்போது அந்த கனியினால இவனுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தா, துப்புரவு, பரிசுத்தமாக்கப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல், பரிசுத்தத்திலே நிலைத்தல், இடரல் அற்றவர்களாக. உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு எந்த இடரலையும் தராம இடரல் அற்றவர்களாகவும் உங்களை அது மாற்றுகிறது என்று சொல்ல வருகிறார். விதைக்கப்படுவது கிறிஸ்துவின் நீதி, அதனுடைய விளைவுதான் இந்த விளைச்சல்கள். அப்ப நீதியின் கனினா என்ன நீங்க கேட்கலாம். விசுவாசம் இருக்கு பாருங்க, அது ஒரு நீதியின் கனி. நீதியினால் உண்டாகிற கனிக்கு பேரு விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் எதை நீதியாக கருதினார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருந்த விசுவாசத்தை தான் அவர் நீதியாக கருதினார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானே ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. நான் இதை செய்தேன் அதை செய்தேன் அதனால நீதிமான் அப்படின்னு சொன்னா அவன் அதை குறித்து மேன்மை பாராட்ட இடம் உண்டு. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட இப்பொழுது அவனுக்கு ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது என்கிறார் பவுல். அப்ப விசுவாசம் என்பது ஒரு நீதியின் கனி. 2வது பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது நீதியின் கனி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல படிங்க. நீதியின் கனின்னு சொன்னா நமக்கு டக்குன்னு என்னன்னு தெரியாது. ஆனா நீதியின் கனியை குறித்து சொல்லுகிறது, விசுவாசம்தான் நீதியின் கனி. அப்ப கிறிஸ்துவின் நீதி உங்களுக்குள்ளே விதைக்கப்படும் போது விசுவாசம் கனியாக வெளிப்பட ஆரம்பிக்குது. 2வது பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலை கொடுக்கிறது. ரோமர் 6:16 சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப இது ஒரு நீதி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். பார்த்தீங்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். அப்ப அந்த கீழ்ப்படிதல் நீதியை விதைக்கிறதுனால் உண்டாகும் ஒரு கனியாக இருக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது. ஆபிரகாம் விசுவாசித்தார், விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தார். அப்ப பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய நீதியினால் நிரப்பப்பட்டார், அதனால அவர் விசுவாசித்தார், விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தார் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அடுத்த காரியம் பாருங்க, பாவம் செய்யாமல் இருப்பது, விழித்திருப்பது, அது ஒரு நீதியின் கனி. பாவம் செய்யாம பாவத்திற்கு விலகி இருப்பதற்கு பேர் நீதியின் கனி. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு. பார்த்தீங்களா? அப்ப அந்த விழித்து கொள்ளுதல், அந்த விழிப்புணர்வு என்பது நீதியின் கனியாக வருகிறது. இது பாவம், இது தப்பு, இதை செய்யக்கூடாது. அது உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற நீதியினால் உண்டாகிற விழிப்புணர்வாக இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்கள் தெளிந்தவர்களாக இருந்தால், சிலர் தேவனை
பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து கடைசி காரியம் பாருங்க, அவர்கள் இருளோடு ஐக்கியம் கொள்ளாதிருப்பது நீதியின் கனிகளில் ஒன்று. நீதி உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருந்தா இருளோட உங்களுக்கு சம்பந்தம் இராது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். மனிதர்களை நேசிக்கணும், ஆனால் அவருடைய இருளான காரியங்களுக்கு உடன்படாமல் இருக்கணும். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். இங்கே அவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீதியின் கனி என்பது இருளோட உங்களை ஒப்புரவாக்காது, இருளோட உங்களை இணைக்காது. அவைகளில் இருந்து நீங்கள் பிரிந்து இருக்கவும், இருளின் கிரியைகளுக்கு உடன்படாமல் இருக்கவும் நீதியின் கனி உங்களுக்குள் கிரியை செய்கிறது என்று கர்த்தருடைய வேதம் அங்கே சுட்டி காட்டிருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நல்ல கனிகள். நல்ல கனிகள் ஆவியின் கனி, மனம் திரும்புதலின் கனி, பாருங்க, நீதியின் கனி, நற்கிரியைகளின் கனி என்று நல்ல கனிகளை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல கனிகள் எப்படி நமக்குள்ளே உண்டாகும், எதனால் உண்டாகும், அது நமக்கு தெரியணும்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கனிக்குண்டான விதை முதல்ல விதைக்கப்படணும். விதைக்கப்பட்ட விதை கனி கொடுக்கும்படி அந்த விதைக்கப்பட்ட நிலம் தகுதியுள்ளதாக இருக்கணும். கர்த்தர் நம்ம போய் கேட்கும்போது ரட்சிப்பை எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார். ஆவியின் நிறைவை எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார். ஆவியை எல்லாருக்குள்ளும் தான் அந்த விதையை கர்த்தர் போடுகிறார். வசனமாகிய விதையை கர்த்தர் போடுகிறார். ஆனால் எல்லாருக்குள்ள அது விளைச்சல் கொடுக்கலன்னு சொன்னால் விதையில தப்பு இல்லை, விழுந்த நிலத்தில் தப்பு இருக்குது. முதல்ல அதை நீங்கள் சரிப்படுத்துங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நமக்கு எப்போ கனிகள் உண்டாகும்? முதல் காரியம், கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் கனிகள் உண்டாகும். ஒரு விதை ஒரு நிலத்தில் விதைக்கப்பட்டு அந்த நிலத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கணும். கனி கொடுக்கிற வரைக்கும் அது தங்கி இருக்கணும், அப்போ தான் கனி கொடுக்கும். அப்போ ஒரு விதை விதைக்கப்பட்டு நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து பார்க்குறீங்க, எங்கடா அந்த விதை, அது ஒன்றும் வளரலை, ஒன்றும் தெரியல உங்களுக்கு. அது உள்ளே இருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும், ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியல. உடனே அந்த இடத்த தோண்டி இதை கொண்டு நம்ம வேறு இடத்துல பதிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல பதிச்சு வைக்கிறோம். அப்புறம் மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து பார்க்குறோம். அங்கேயும் பார்த்த உடனே நமக்கு ஒரு அதிருப்தி, இன்னும் வரல, மறுபடியும் தோன்றோம், வேரெல்லாம் விட்ட மாதிரி தெரியுது, கனி வரல. உடனே அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல போடுறோம், 4 இடத்துல வச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டுறோம். இந்த விதை சரியில்லை அப்படின்னு போட்டுறோம். அந்த விதை விதைக்கப்பட்ட நிலத்தில் நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்கும். அது கனி கொடுக்கும்படி நிலைத்திருக்கணும். அதே மாதிரி தான் சிலர் கர்த்தரோட வாழ்க்கை இணைக்கப்படும். கனி பெருகுவதற்கு முன்னால, கனி கொடுப்பதற்கு முன்னாலேயே இவர்கள் அந்த இணைப்பை துண்டித்து விடுவார்கள். அப்ப கர்த்தரிலே நிலைத்திருந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய பரிசுத்தம், நீதி, அவைகள் உங்களுக்குள்ளே விதைக்கப்படும் போது நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அது கனிகளை கொடுக்கும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4:5 அதான் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். அப்ப நிலைத்திராமல் இப்படியே அலைபாந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் எந்த கனியையும் உங்களால் பார்க்க முடியாது. ஒரு 4 நாள் நல்லா இருப்பார், அப்புறம் கர்த்தரை விட்டு தூரமாக ஓடிடுவார், அப்புறம் மறுபடியும் திரும்பி வருவார். ஐயோ பாவம் செஞ்சுட்டேன் பிரதர், நேற்று ஒரு செய்தி கேட்டேன், எனக்கு பார்த்தா மனம் பதறிடுச்சு, நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோன்னு மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த ஒரு உலகத்தின் கவலைகளோ வேறு காரியமோ வந்த உடனே மறுபடியும் போயிடுவாங்க, அப்புறம் பார்க்கவே முடியாது அவங்கள. அப்போ வருவதும் போவதும் தொடுவதும் விடுவதும் அப்படி இருந்தால் எப்படி கனிகள் உண்டாகும்? அப்போ கர்த்தருக்குள்ளே உங்கள் வாழ்க்கை ஒரு தடவை இணைக்கப்பட்டா நீங்கள் அதில் நிலைத்திருக்கணும், நிலைச்சிருக்கணும். பிரச்சனைகள், சோதனைகள், சோர்வு, பாவம், இச்சை இவைகள் வரும்போது கர்த்தரை விட்டு விலகிறது, ஆபத்து வரும்போது மறுபடியும் கர்த்தரிடத்தில் சேர்வது எப்படி கனி உண்டாகும்? வேதம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள். அடுத்தவர் சொல்றார், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீ என்கிட்ட நிலைச்சிருந்தா தான் நான் உங்ககிட்ட நிலைச்சிருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்து இராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது.
அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப கனி கொடுத்தலின் ஆணி வேறு அஸ்திபார உபதேசம்னா கர்த்தரில் நிலைத்திருப்பது. அந்த திராட்சை செடியில இந்த கொடி இணைக்கப்படாவிட்டால், நிலைச்சிருக்கணும், அதுல நிலைத்திராவிட்டால் அது நற்கனிகளை கொடுக்காது என்று அவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிட்டு இருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாததை போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஏன்னா நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். இதான் ஒரு அடிப்படையா ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். முதல்ல உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவிலே இருக்குதா? கிறிஸ்துவிலே நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த இணைப்பிலே நிலைத்திருக்கிறோமா? கொஞ்ச நாள் இருக்கிறது, கொஞ்ச நாள் விலகுவது, கொஞ்ச நாள் தொடுவது, அது இல்லை. நிலைச்சிருந்தா அப்பதான் அந்த கனிகள் உண்டாகும். அவன் என்னில் நிலைத்திருந்தால் நல்ல கனிகள் மாத்திரம் இல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பானாம். அதான் கர்த்தர் சொல்ற. இரண்டாவது காரியம் பாருங்க, இன்னும் சில காரியங்களை வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4லிருந்து சில வசனங்கள். அதுல பேதுரு சொல்றார் பாருங்க, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எதெல்லாம் காம்பினேட் பண்ணணும்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால், இதுல நீங்க வளர்ந்தா உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க விடாது. நீங்க கண்டிப்பா கனி கொடுத்தே தீருவீங்க. இதெல்லாம் நீங்க சேர்த்து கொடுக்கணும். இவ்வளோ விஷயத்தை நம்ம சேர்க்கணுமா? ஆமா, சேர்க்கணும். ஒரு சாதாரண சாப்பாட்டில் நீங்கள் ஊற்றுற ஒரு குழம்புக்கோ, நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருளுக்கோ எவ்வளோ பொருளை நீங்கள் காம்பினேட் பண்ணுறீங்க. இந்த நல்ல கனிகள் விளையணும்னா இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அது உங்களை கனியற்றவர்களாக இருக்க விடாது. தன்னால் அந்த கனிகள் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பித்து விடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம், நற்கிரியைகள் கனிகளை உண்டாக்குகிறது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தீத்துவனுடைய புஸ்தகம் 3:14 நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்ப நற்கிரியைகள் கனிகளை உண்டாக்குகிறது. அடுத்து பாருங்க, கர்த்தருடைய வசனம் கனிகளை உண்டாக்குகிறது. உங்களுக்கு தெரியுமே, சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் உண்டான வசனங்களை படிச்சு பாருங்க. துன்மார்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். பார்த்தீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்திலே தன் கனியை தருவது. அவனுடைய வேர் எங்க இருக்குன்னு கேட்டா, தண்ணீர் ஓடுகிற ஆறுகளின் கரையில் இருக்குது, நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்குது. அது வேர் உள்ளே போய் அந்த தண்ணீரை எடுத்து அது பருகுகிறதுனால நல்ல கனிகளை கொடுக்கிறது. யாருக்கு அது சாத்தியம்? கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறவன். சும்மா வசனத்தை வச்சிருக்கிறது இல்லை, அதுக்கு சில கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. என்ன கண்டிஷன்?
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க, பாவிகளுடைய வழியில் நிற்காதீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. கடைசி காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரியாசக்கார கூட்டம் ஊழியர்கள் என்ற போர்வையில் உள்ளே நுழைந்திருக்கிறத பார்க்குறோம். அவங்க வார்த்தை பரியாசம், வேதத்தை பரியாசம் பண்ணுறாங்க, கிறிஸ்துவ பரியாசம் பண்ணுறாங்க, ஊழியர்களை பரியாசம் பண்ணுறாங்க, ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுறாங்க. ஏதோ தாங்கள் நீதியை சொல்வதை போல சொல்கிறாங்க. இந்த பரியாசத்தை செவி கொடுத்து கேட்குறாங்க பாருங்க. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், நான் நிறைய கர்த்தருடைய சத்தியத்தை, ஆழமான காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணேன் யூடியூப்பில். வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர், 200 பேர், ஒரு 700 பேர், அதுக்கு மேலே தாண்டவே இல்லை. நான் எப்போ மற்ற ஊழியக்காரர்களை பற்றி அவன் தப்பு இவன் தப்புன்னு பேச ஆரம்பித்தா அதில் 10,000, 20,000, 40,000 வரைக்கும் வியூஸ் எகிறுகிறது. அப்போ அதனால் என்ன செய்ய, ரொம்ப ஹார்ஷாக அவர்களை ஒவ்வொருவருடைய குறைகளை அப்படியே பார்த்து கொண்டே அதிலேயே என்னுடைய நேரத்தை செலவழித்து யார் என்ன பேசியிருக்கிறாங்க, யாருடைய யூடியூப்பில் யார் என்ன காரியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இதையே தேடி தேடி பார்த்து நான் என் சேனலில் பிரசங்கம் பண்ணி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் ஏன் உள்ளே வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், ஜனங்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள், அதில் அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, அப்படி விரும்பலை. ஒரு ஊழியக்காரனை பற்றி என்ன பரியாசம் பண்ணுறான் அதை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, அது ஏதோ நமக்கு பொழுது போகிற மாதிரி இருக்கும், கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீங்கள் உட்கார்ந்தா, அதாவது அந்த பரியாசத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டால், உங்களுடைய நீங்கள் வாசிக்கும் வசனம், நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கனிகளை கொடுக்காது. அது சிறுநரி குளிநரி போல இருந்து கனிகளை எல்லாம் அபகரித்து விடும். அப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யவும் கனி கொடுக்கும் வைக்குது. அவர் இல்லாமல் வெறும் வசனம் சொன்னால் அவர் சொல்லியிருக்கலாமே, இரவும் பகலும் சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்த மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கலாம். அந்த தியானமாக இருந்து இரவும் பகலும் தியானிப்பதற்கே உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் தேவைப்படுகிறது, சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் போகக்கூடாது, பாவிகளுடைய வழியில் அவங்க கூட நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலேயே உட்காரக்கூடாது. அதுக்கு பிறகுதான் நீங்கள் வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் உங்களுக்குள்ளே கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இது கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. அடுத்த காரியம் பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். சங்கீதத்தில் நம்ம படித்தோமே, அதற்கு ஒப்பான ஒரு வசனத்தை எரேமியாவும் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, எரேமியாவினுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரங்களிலே வேர் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பசுமையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவர் அங்கே வேதத்தை தியானிக்கிறவன், இங்கே கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவன். விளைவு ரெண்டுமே ஒன்று தான். வேரற்று போன மரத்தை போல் இராமல் அவன் பச்சையான இலைகளையும் பசுமையான கனிகளையும் தருகிற விருட்சத்தை போல் இருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நல்ல கனிகளை கொடுக்கும்படி நீங்கள் கர்த்தருடைய சிட்சைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுது, கனிகள் நல்ல கனிகள் தான், அதில் கர்த்தர் விரும்புவது மிகுதியான கனிகள். நல்ல கனி தான், ஆனால் 1, 2 மாத்திரம் வந்து என்ன பிரயோஜனம்? மிகுதியான கனிகள். மிகுதியான கனிக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யோவான் 15 1-3 வரைக்கும் படித்தோமே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனியே இல்லைன்னா அறுத்து போடுறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கொஞ்சமாக கனி கொடுத்தா கூட கனி வருது, பூ வருதுன்னு சொன்னால் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யாரை வெட்டி விடுறாரு, யாரை சுத்தம் பண்ணுறாருன்னு வேதம் சொல்லுது. இது தண்ணி துளிச்ச கேஸு, கனியே கொடுக்காது. எப்போவுமே அந்த பாவம் துன்மார்க்கம் வெளியே பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் பேசுறது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துடுறார். இன்னொன்று, கனி கொடுக்க வாய்ப்பு உள்ளது,
அது நல்ல கனிகளை கொடுக்கும், ஆனால் மிகுந்த கனிகளை கொடுக்கல. அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக அதை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறனா என்ன செய்வாங்க? வெட்ட வேண்டியதை வெட்டுவாங்க. அதான சுத்திகரிப்பு. நீங்கள் பாருங்க, ஒரு பெரிய பெரிய தென்னந்தோப்பு இருக்கும், தென்னை மரம். அதில் தென்னங்காய்கள், இளநீர் அது விடும்போது மரத்தில் ஒரு தடவை ஏறி தேவையில்லாத கிளை, அது மேலே அப்படியே மூடி இருக்கிற பன்னாடை போன்றவைகள், இவைகள் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்துறதை பார்க்குறோம். ஏன் தெரியுமா? அதிக கனிகள் கொடுக்கும்படி. திராட்சை தோட்டத்திலையும் அப்படி தான் செய்கிறாங்க. அதில் கனிகள் வருது, ஆனால் மிகுதியான கனி கொடுக்க முடியாதபடி அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது. அப்போ அதில் சில காரியங்களை வெட்டி போடுகிறார்கள், சுத்தப்படுத்துகிறாங்க. என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றாரு. அப்ப இந்த சுத்தப்படுத்தும் வெட்டுறாங்க பாருங்க, அதுதான் சிட்சைகள். கர்த்தர் நம்மை சிட்சித்து அப்படின்னா நம்மை தண்டித்து கண்டித்து நம்மை சீர்படுத்துவதெல்லாம் அதிக கனிகளை கொடுப்பதற்காகத்தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கனிகளை கெடுக்கும் சில காரியங்களையும் கர்த்தருடைய வேதம் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கு. எது கனிகளை கெடுக்கும் காரியங்கள்? நான் வேகமாக வாசிடுறேன். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், கனிகளை கெடுக்கிற காரியங்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போகிறார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களாக இருக்கிறாங்க. யாரு? துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவன். அவர்கள் அன்பின் விருந்திலே கரைகளாக இருக்கிறாங்க. அவர்களுடைய குணம் என்ன? அதே யூதாவின் புஸ்தகத்தில் 16-19 சொல்றாங்க, யார் அவருடைய வேர் செத்து கனிகள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களும் இவர்களுடைய வாய் இருமாப்புள்ளவைகளை பேசுகிறதுமாக இருக்கிறது. தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இதெல்லாம் கனிகளை கெடுக்கக்கூடிய குழி நரிகளும் சிறு நரிகளுமாம். அப்ப கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருங்க. வேத வசனத்தினால் நீங்கள் நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் உங்களை மிகுந்த கனிகளை கொடுக்கவும், கர்த்தர் இந்த கனிகளாலே மகிமைப்படவும் ஏது உண்டாகும். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கத்தான் கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் நம்ம தியானத்திற்கென்று வாசித்து கொண்ட வேத பகுதியும் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பித்தது. இதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து கர்த்தருக்குள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து கர்த்தருடைய வருகையின் நாளிலே மிகுந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களை வழிநடத்துவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட, இந்த தியானத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களையும் கர்த்தர் திறந்து அவர்கள் கனி கொடுக்கிற ஜீவிதத்திலே கர்த்தருக்கென்று கனி கொடுத்து நிலைத்து நிற்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். நல்ல கனிகளை கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி நல்ல கனிகளை கொடுக்கவே நாங்கள் கர்த்தருக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தைகளின்படி நாங்கள் நற்கனிகளை கொடுக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நாங்கள் சொன்னது கொஞ்சம், உம்முடைய பிள்ளைகளிடத்திலே நீர் இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாய் பேசியறலும். தொடர்ந்தவர்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோட பேசினார். நாம் செய்த ஜெபங்களெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம் நடுவிலே வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் தம்முடைய ஆவியின் நிறைவினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும்
நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவதாக வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய கிருபையிலும் இரக்கத்திலும் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.